பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேர் மந்திர பொம்மை. முன்பொரு காலத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் மொத்தம் 3 பேர் வாழ்ந்து வந்தாங்க. அதில் அப்பா, அம்மா, குழந்தைன்னு 3 பேர் இருந்தாங்க. அப்பாவோட பேர் இந்திரன், அம்மாவோட பேர் ராணி. அவங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தையோட பேர் ஸ்வேதா. இவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் சொந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் சொந்த ஊருக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இந்திரன் தன்னுடைய மனைவியான ராணியை பார்த்து, நம்ம பொருளெல்லாம் ஆல்ரெடி ஏற்றியாச்சுமா ட்ரக்கில், இப்போ நம்ம மட்டும் பஸ்ஸில் ஊருக்கு போனால் போதும், சீக்கிரமாக வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிடுறாரு இந்திரன். அப்போ ராணி சொல்கிறாங்க, ஆமாங்க, சீக்கிரமாக கிளம்புனா தான் நம்ம பஸ்ஸில் சீக்கிரமாக ஊருக்கு போய் சேர முடியும், அப்போ தான் பொருளெல்லாம் புது வீட்டில் அழகாக அடுக்கி வைக்கலாம், சீக்கிரமாக கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ராணி இந்திரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்வேதா அவங்க அம்மா அப்பாவை பார்த்து, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா, நம்ம சொந்த ஊருக்கே மறுபடியும் போகிறோம், புது வீட்டில் வேறு இருக்க போகிறோம், புது ஸ்கூலு, புது ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறா ஸ்வேதா. அப்போ அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஆமாம்மா, எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொந்த ஊர்லேருந்து இந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ மறுபடியும் சொந்த ஊருக்கே போகிறோன்னு நினச்சாலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா 3 பேரும் வேகமாக நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ஸில் அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பிடுறாங்க. ஸ்வேதாவுக்கு பஸ்ஸில் போகிறத நினச்சாலே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறா. பஸ்ஸுலேருந்து இறங்கினோடனே இந்திரனும் ராணியும் டீ குடிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்திரன் தன்னுடைய மனைவி கிட்டே என்ன வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு ராணி எனக்கு ஒரு டீ வேணும்னு சொல்கிறாங்க. ஸ்வேதா தனக்கு ஒரு ஜூஸ் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா இந்திரன் அந்த கடைக்காரங்க கிட்டே போயிட்டு 2 டீ ஒரு ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த கடைக்காரவங்க, கண்டிப்பாக கொடுத்துடலாம், நம்ம கடையில் டீ ரொம்பவே ஸ்பெஷல், நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடையில் இருக்கிற டீயை ரொம்பவே ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. அதுக்கு இந்திரனும் அந்த கடைக்காரவங்களை பார்த்து, உங்கள் கடையோட டீயை பற்றி தெரியாதா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கடையில் தான் டெய்லி குடிச்சிட்ருப்பேன், அதனால தான் என் ஃபேமிலி இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. டீயையும் ஜூஸையும் இந்திரன் வாங்கிக்கிட்டு தன்னுடைய ஃபேமிலியை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு இந்திரன், இந்த கடையில் தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் டீ குடிச்சிட்ருப்பேன், எனக்கு ரொம்பவே பிடிச்ச கடை, டீ ரொம்ப சூப்பராக இருக்கும், எப்படி இருக்குது ராணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு இந்திரன். அப்புறமா 3 பேரும் அவங்க வாழ போகிற வீட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்திரன் தன்னுடைய மனைவியான ராணியை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு, இதுதான் நம்ம வாழ போகிற வீடு, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராணியும் இந்திரனை பார்த்து, ரொம்பவே அழகாக இருக்குங்க, நம்ம முன்னாடி வச்சுருந்த வீட்டை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நம்ம சொந்த ஊரில் சொந்தமான ஒரு வீட்டில் வாழ போகிறோங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்வேதாவும் அவங்க வீட்டை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சொந்த ஊரோட அந்த மனம், அந்த காற்று எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, புது ஃப்ரெண்ட்ஸு, புது ஸ்கூலெல்லாம் நினச்சா இன்னும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸ்வேதா. அப்போ இந்திரன் சொல்கிறாரு, ஆமாம்மா, சொந்த ஊரில் வர அந்த காற்றை சுவாசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வீட்டில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்வேதா அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறாங்க, அப்பா, வர வழியில் ஒரு பொம்மை கடை பார்த்தேன், எனக்கு அங்கே போய் ஒரு புது பொம்மை வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக கேட்குறா ஸ்வேதா. அதுக்கு இந்திரனும், கண்டிப்பாக வாங்கி தரேம்மா, எனக்கும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கையிலையும் காசு இருக்குது, உனக்கு வாங்கி தராமல் வேறு யாருக்கு வாங்கி தர போகிறேன், வா உடனே கிளம்பு, பொம்மை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் தன்னுடைய பொண்ணான ஸ்வேதா பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ராணி சொல்கிறாங்க, எதுக்கு புது பொம்மையெல்லாம், ஆல்ரெடி நிறைய பொம்மை இருக்குது, அதுவும் இப்போ தான் நம்ம சொந்த ஊருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளே கடைக்கு போய் ஒரு புது பொம்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராணி. அதுக்கு இந்திரன், அப்படிலாம் சொல்லாதம்மா, நம்ம பொண்ணுக்கு வாங்கி தராமல் வேறு யாருக்கு வாங்கி தர போகிறோம், நம்ம பொண்ணோட சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்திரன் தன்னுடைய பொண்ணான ஸ்வேதாவை கூட்டிக்கிட்டு அந்த புது பொம்மை கடைக்கு போகிறாரு. அங்கே போனோன்னே ஸ்வேதா ஒரு அழகான பொம்மையை பார்த்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறா, அப்பா, இந்த பொம்மை தான்ப்பா எனக்கு பிடிச்சிருக்கு, இது வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவங்க அப்பாவும், கண்டிப்பாக வாங்கி தரேம்மா, இந்த பொம்மை எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கடைக்காரங்க கிட்ட எவ்வளோன்னு கேட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இந்திரன் அந்த கடைக்காரவங்களை பார்த்து, இந்த பொம்மை எவ்வளோ சார், இந்த பொம்மை தான் என் பொண்ணு ஆசைப்பட்டு கேட்குறா, எவ்வளோனாலும் பரவாயில்ல வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கடைக்காரவங்களும், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப விலையெல்லாம் கிடையாது, இப்போ வந்தால் மாடலுங்கிறதுனால கொஞ்சம் ஆஃபரும் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு குறைச்சி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரவங்களும் அந்த பொம்மையோட விலையை கம்மியாக தான் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்திரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதனால் அவங்க பொண்ணு கேட்ட அதே பொம்மையை உடனடியாகவே வாங்கி கொடுத்துட்றாரு இந்திரன். வீட்டுக்கு வந்தோடனே
ஸ்வேதா அவங்க அப்பாவை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப நாளைக்கு வச்சுக்குவேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பாவும், சரிம்மா, நீ ஆசைப்பட்டதை நான் வாங்கி கொடுத்துட்டேன், அதனால எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா தன்னுடைய பொண்ணான ஸ்வேதாவை பார்த்து, சீக்கிரமாக கிளம்பு ஸ்வேதா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல, ரொம்ப நாள் லீவ் வேற போட்டாச்சு, இன்னைக்கு புது ஸ்கூலுக்கு வேற போகிற, சந்தோஷமாக கிளம்பணும் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்வேதாவும், சரிம்மா, புது ஸ்கூலு புது ஃப்ரெண்ட்ஸை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஆர்வமாக சொல்கிறா ஸ்வேதா. அதுக்கு அவங்க அப்பா ஸ்வேதாவை பார்த்து, சரி இன்னைக்கு நீ கலர் ட்ரெஸ்ஸில் போய்க்கோ, 2 நாள் கழிச்சு நான் உனக்கு யூனிஃபார்ம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனும் அவங்க பொண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்வேதாவும் அதுக்கு, சரிப்பா, இப்போதைக்கு நான் கலர் ட்ரெஸ்ஸில் போய்க்கிறேன், ஆனால் 2 நாளுக்கு அப்புறம் புது யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்துருங்கப்பா, ஏன்னா அப்போ தான் யூனிஃபார்ம் போட்டு சூப்பராக போகலாம், எனக்கும் யூனிஃபார்ம் போடுறது தான்ப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்வேதாவும் ஸ்கூலுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து ஸ்கூல் ரொம்பவே பக்கமாக தான் இருக்குது. தனக்கு தானே பேசிக்கிட்டே போகிறா. ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட பேசுவாங்களான்னு தெரியலையே, நம்ம வேற புதுசாக ஜாயின் ஆகிருக்கோம், என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே போகிறா. அவன் நினைக்கிற மாதிரியே யாருமே அவகிட்ட பேசலை. எல்லாரும் அவங்கவுங்க கூட்டத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்கூலுக்கு வெளியில் ஒரு கூட்டம் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம கிளாஸ்க்கு ஒரு புது பொண்ணு வராலாம், அவகிட்டலாம் நம்ம பேச வேண்டாம், எப்போதும் போல் நம்மளே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஸ்வேதாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அப்போ தனக்கு தானே சொல்கிறா, சரி ஃபஸ்ட்டு நாளுங்கிறதுனால இப்படி தான் இருக்கும், போக போக சரியாயிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே வந்தால் அப்போ கூட எல்லாருமே ஸ்வேதாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பாரு, அவள் கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கா, நம்மெல்லாம் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்தால் அவள் கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காளே, நம்ம அவ கூடலாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே அவங்க கூட்டம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாயந்தரம் சோகமாக ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறா ஸ்வேதா. வீட்டுக்கு போனோன்னே அவள் பொம்மை பக்கத்தில் உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறா. அப்போ அவங்க அம்மா ஸ்வேதாவை பார்த்து, எதுக்கும்மா அழுதுட்ருக்க, கீழே எதுவும் விழுந்துட்டியா, டீச்சர் எதுவும் திட்டினாங்களா, என்னாச்சு, எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்வேதா அவங்களோட அம்மாவை பார்த்து, இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என் கூட பேசவே இல்லை, எல்லாரும் நான் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கதை பார்த்து, ஏன் இவள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, இவ கூட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. அது கேட்டோன்னே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுமா, அதுதான் அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வேதா. அதுக்கு அவங்க அம்மா ஸ்வேதாவை பார்த்து, இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, போக போக எல்லாரும் உங்க கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராணி. ஸ்வேதாவும், சரிம்மா, நானும் அதான் நினச்சேன், அதனாலும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, அதனால தான் அழுதுட்டு இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் போக போக என் கூட பேசுவாங்க, நானும் கொஞ்சம் வருத்தப்படாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா ஸ்வேதா. அவங்க அம்மா போனதுக்கப்புறம் தனக்கு தானே சொல்கிறா, சரி விடு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூடயே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த பொம்மை பக்கத்தில் உட்காந்து, இனிமேல் நீ தான் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொம்மை அவகிட்ட பேச ஆரம்பிக்குது. எனக்கு தெரியும், நான் தான் உன் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை பேச ஆரம்பிக்குது. இதை பார்த்துன்னு யாரா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பொம்மை தான் அவன் கூட பேசிகிட்டு இருக்கு. அந்த பொம்மை என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் நான் தான் உனக்கு ஃப்ரெண்டு, சரியா, வேறு யாரும் கிடையாது, நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, யார் பேசலைன்னு நீ கவலைப்படாத, நான் உன் கூட பேசுகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பேசுது ஸ்வேதா கிட்ட. ஸ்வேதாவும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. சரி, இனிமேல் நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நீ பேசுகிறத நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இனிமேல் நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் அங்கேயும் இங்கேன்னு குதிக்க ஆரம்பிக்கிறா ஸ்வேதா. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.